ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா பூரியும் கருப்பு கொண்டக்கடலை கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டோட காம்பினேஷனும் செம்மையாக இருக்கும். பூரினாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்காக வீடியோஸ்க்காக மசாலா பூரி எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பூரியை சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. அடிக்கடி இந்த மசாலா பூரி உங்கள் வீட்டிலே செஞ்சு நீங்களே சாப்பிடுவீங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பூரி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மசாலா பொரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலை கிரேவியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கொண்டக்கடலை ஒரு 8 ஹவர்ஸாவது ஊறணும். சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 5 ஹவர்ஸ்லேயே நமக்கு நல்லா ஊறிடும். ஸோ நான் ஹாட் வாட்டர் ஊற்றி தான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். எனக்கு 5 ஹவர்ஸ் தான் எடுத்துச்சு இது ஊறுறதுக்கு. இப்போ நம்ம இந்த கருப்பு கொண்டக்கடலை எல்லாமே நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 5 ஹவர்ஸ்க்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு. இந்த ஊற வச்ச பருப்பு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் கருப்பு கொண்டக்கடலையை போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலையும் அதோடய கூட நான் மசாலா பொரி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவேன். அந்த உருளைக்கிழங்கு கருப்பு கொண்டக்கடலையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடலாம். தனியாக வேக வைக்கனாலும் வேக வைக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட கூட வேக வச்சுக்கலாம். ஒன்றோட வேக வச்சிட்டோன்னா நமக்கு வேலையும் கரெக்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் ஒன்றா வேக வச்சுக்கிறேன். கருப்பு கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மசிக்கிறது ஏதாவது இருந்தால் வச்சு மசிச்சுக்கோங்க. ஈஸியாக நம்ம மசிச்சிடலாம். இல்லை கையால் கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். மசாலா பூரி பண்ண போகிறதுனால ஒரு உருளைக்கிழங்கு போதும். ரொம்ப உருளைக்கிழங்கு சேர்க்காதீங்க. அப்புறம் நமக்கு அந்த கரெக்டாக அந்த உப்பி வராது. ஸோ அதனால் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். கருப்பு கொண்டக்கடலை கிரேவி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து இஞ்சியும் பூண்டையும் நான் சேர்த்துக்க போகிறேன். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் தேங்காயோடு சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி வேண்டாம். ரொம்ப லிக்விட் ஆகிடும் தேங்காய் பேஸ்ட் எல்லாமே. லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணி குறைன்னு அரைக்காமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைக்கணும். இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா தாளிக்கணும். நல்ல கலர் மாறுற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடிசாக நறுக்கி இந்த வெங்காயத்தை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நல்லா பொடிசாக நறுக்கி போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியில் வெங்காயம் போட்டதே தெரியவே கூடாது. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக போடும்போது வெங்காயம் எல்லாமே டக்குன்னு ஈஸியாக வதங்கிடும். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்ம போட்டிருக்கதே தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அது பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த சென்னா கிரேவி சாப்பிடும்போது நமக்கு தக்காளி வெங்காயம் அந்தளவுக்கு தெரியாமலே இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ளேவர்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நம்ம வதக்க அந்த தக்காளி போட்டது தெரியவே தெரியாது. நல்லா வதங்கிடும். அதுமாதிரி நல்லா பழுத்த தக்காளி அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ எல்லாமே வதக்கியாச்சு. வீட்டு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சென்னா நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் கருப்பு கொண்டக்கடலை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்கலாம். தண்ணி இருத்துட்டு இந்த பருப்பு மட்டும் சேர்க்க வேண்டாம். நமக்கு முக்கால்வாசி சத்தே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தான்.
ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காயும் இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிருந்தேன் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், ஒரு 1/2 டம்ளர் கிட்ட. ஸோ கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு இந்த சென்னா கிரேவியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து ஒயிட் கொண்டக்கடலை கூட இதில் நம்ம செய்யலாம். ஆனால் அதை விட இந்த கருப்பு கொண்டக்கடலை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு நான்வெஜிடேரியன் தோற்று போயிடும் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஒரு நான்வெஜிடேரியன் கிரேவி மாதிரி இருக்குது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு திரும்பவும் தட்டு போட்டு முடி திரும்ப ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டிங்கன்னா போதும், சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி வந்து தண்ணி குறைஞ்சிருக்குது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா தொக்கு மாதிரி நல்லா கெட்டியாக வந்திருக்குது. பூரியில் தொட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழம்பு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும். தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். நமக்கு ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு அந்த தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கிரேவி நல்ல கெட்டியாகிடும். கருப்பு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலாப்பில் லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி இலையை தூவுறதுக்கு அதுக்கும் அந்த நான் வெஜிடேரியன் கிரேவி தோற்று போகிற அளவுக்கு இருக்கும். இந்த வெஜிடேரியன் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பூரிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ பூரிக்கு தேவையான கிரேவி ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மசாலா பூரி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுக்கலாம் இல்லை, டேரெக்டாக தான் நான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெருசாக பவுல் எடுத்துக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர் மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றி கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரவை எல்லாமே நமக்கு நல்லா ஊறி இருக்கும். நமக்கு மாவு பிசையும் போது ரவை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு மூடிட்டு இந்த ரவையை நல்லா ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக நமக்கு எல்லாமே ஊறிடும். ரவை போட்டுக்கவே தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஒரு தட்டு பண்ணிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அங்கே ரவை எல்லாமே நமக்கு நல்லா ஊறி மேலே உப்பி வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் கிட்ட. வெந்தயக்கீரைனா ஒன்றும் இல்லை, கசூரி மேத்தி தான். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை ட்ரையாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி காஞ்ச மிளகாயோட பொடி நமக்கு வந்துடும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம் பாருங்கள், அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த டைமில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம அடுத்து பண்ணிடுற மாதிரி இருக்கும். கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு அப்படியே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ஓமம் போடுங்க. பூரி சாப்பிடும் போது நமக்கு நிறைய பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக அந்த ஓமம் போட்டு சாப்பிடும் போது நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி ஓமம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நமக்கு அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா தண்ணி வந்து பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப ஊற்றிட்டாலும் நமக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஊற்றும் போது கொஞ்சம் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, கொஞ்சம் லூஸியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து திரட்டுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் திரட்ட முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கையால் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் பிசையணும்னு கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிசைகிற மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலா பூரி பண்ணுறதுக்கு மாவு மிக்சிங் எல்லாமே பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பூரி போட ஆரம்பிச்சுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். மாவு நமக்கு ஊறி இருக்கிறதுனால பூரி நல்லா நமக்கு உப்பி வரும். ஸோ அதனால் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 15 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பூரி போட்டால் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரிக்கு ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
ரொம்ப நேரம் இதை வந்து உருட்டணும் கிடையாது. லைட்டாக உருட்டினீங்கன்னா போதும், நல்லா உருட்டிடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரட்டி போட்டு கரெக்டாக இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு 3 பூரி மட்டும் உங்களுக்கு நான் உருட்டி திரட்டி நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்தோம் பாருங்கள். அந்த உருண்டையை நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம சப்பாத்தி கட்டையால் திரட்டிக்கலாம். இது திரட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். சாஃப்டாகவே திரட்டு. நம்ம எப்படி சப்பாத்தி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி தான் திரட்ட போகிறோம். ஷேப்பு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரணும்னா நம்ம ஏதாவது வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பவுலோ இல்லைனா டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது இருந்தால் கூட வச்சு இந்த மாதிரி அச்சு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரே ஷேப்பில் நம்ம பண்ணி சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிற எக்ஸஸான மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற மாவில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக திரட்டி நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம பூரி போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பூரி நான் திரட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஷேப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நம்ம திரட்டி கூட நம்ம அப்படியே கூட ஆயிலில் போட்டு கூட பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஒரே லெவலில் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஷேப் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூரியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம், பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த பூரி போடுறதுக்கு மட்டும் எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூரி போடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லா உப்பி வரும். சப்போஸ் உங்களுக்கு இதை போட்டுமே உப்பி வரலாம், இந்த மாதிரி கரண்டியால் வந்து மேலாப்பில் அந்த எண்ணெயை ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கன்னா போதும், அப்படியே நமக்கு நல்லா ஊறி உப்பி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. இது அப்படி இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மசாலா பூரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அடிக்கடி செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். ஸோ நான் சாப்பிட்ட விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற பூரியும் நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலேருந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடலாம். இது சாப்பிடும்போது நல்லா மசாலா நம்ம போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அது ஓமம் போட்டிருக்கிறதுனால ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக போட்ட பூரி நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பூரியை வந்து ஆயிலேருந்து எடுக்கும்போது ஆயிலேருந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுங்க. நான் பூரி வந்து ரொம்ப ஆயிலாக இருக்கும். பூரி எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பூரியும் இந்த கருப்பு கொண்டக்கடலையும் செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மசாலா பூரியும் கருப்பு கொண்டக்கடலையும் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பூரி பாருங்கள் என்ன அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. மேக்ஸிமம் அந்த பூரி ஐட்டம்லாம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். சூடாக இருக்கிறதுனால இன்னும் சூப்பராக இருக்குது இந்த பூரியோட டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பூரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.